காந்திபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சுசீலா குருவையா அப்படிங்கிற தம்பதிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. பெரிய பையன் ரமேஷ், சின்ன பையன் சுரேஷ். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பெரியவன் சுரேஷ் பொண்டாட்டி பேரு அவனி. சின்ன பையன் ரமேஷ் பொண்டாட்டி பேரு அனுஷா. சின்ன மருமக அனுஷா பெரிய பணக்காரி. அது மட்டும் இல்ல, அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால வரதட்சணையா அதிகமா கொண்டு வரல. அதனால மாமியாரான சுஷிலா அவளை கொஞ்சம் இளக்காரமா பாத்துக்கிட்டு இருந்தா. அன்னையில இருந்து அனுஷா கையால எல்லா வேலையும் செய்ய வைக்கிறது மாத்திரம் இல்லாம வெயில் காலத்துல ஒரு நாள் மத்தியான நேரத்துல 2 மருமகங்களை கூப்பிட்டு, நாளையில இருந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வயலுக்கு போவாங்க. இது வெயில் காலம் இல்லையா, மிளகா வேலை நிறைய இருக்கும். கொஞ்ச நாள் போனா வேலையே முடிஞ்சிடும். அதனால இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் வயலுக்கு வேலைக்கு போயே ஆகணும். நாளையில இருந்து காலையில எந்திரிச்சு கேரேஜ ரெடி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் வயலுக்கு வேலைக்கு போனோம். அத்தை, எனக்கு வயல்ல வேலை செஞ்சு பழக்கமே இல்ல அத்தை. எப்பவுமே வயலுக்கு போனதே இல்ல. நீங்க இருந்தாப்ல இருந்து வயலுக்கு போலான்னு சொன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருமா அனுஷா, பிறக்கும் போதே எல்லாரும் எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வர்றது இல்ல. உன் அக்கா அவனி இருக்கால, அவ நிதானமா உனக்கு சொல்லி கொடுப்பா, நீயும் போய் கத்துக்கோ. மாமியார் அப்படி சொன்ன உடனே அனுஷாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம மௌனமாவே நின்னுகிட்டு இருந்தா. அதெல்லாம் கவனிச்ச அவனி அனுஷாவை பார்த்து, அனுஷா, நீ கவலைப்படாத, நான் இருக்கல, வயல்ல எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரி அக்கா, நீங்க இருந்தாலே எனக்கு யான பலம். சரின்னு சொல்லி மறுவது நாள் காலையில 2 மருமகங்களும் சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு 2 பேரும் கேரேஜை எடுத்துக்கிட்டு வயலுக்கு வேலைக்காக கிளம்பி போனாங்க. அன்னைக்கு வெயில் ரொம்ப குறைவா இருந்ததுனால அனுஷா கூட கடகடன்னு போய் மிளகாய் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு கூட நிறைய நிறைச்சு கொண்டு வந்தா. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அனுஷாவுக்கு அந்த வெயில்ல வேலையே செய்ய முடியாம கை காலெல்லாம் உதறிக்கிட்டு அங்கே பக்கத்துல இருந்த அவனிகிட்ட வந்து, அக்கா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்குக்கா, எனக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பக்கம் அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அங்க போய் கொஞ்ச நேரம் தூங்குட்டா. அனுஷா, இது நம்ம வீடு இல்ல, நம்ம ஒரு இடத்துக்கு வேலை செய்ய வந்திருக்கோம். இந்த இடத்தோட முதலாளிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா திட்டுவாரு. அக்கா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்கக்கா, எனக்கு வேலையே செய்ய முடியல, என்ன புரிஞ்சுக்குங்கக்கா. தங்கச்சி அப்படி முடியலன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த அவனே மனசு கரைஞ்சு போய் அனுஷா கிட்ட வந்து காதுல மெதுவா, சரி அனுஷா, அதோ அங்க தெரியுது பாத்தியா மரம், அங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. இந்த இடத்தோட மேஸ்திரி எங்கான வந்தாரு அப்படின்னா நான் மெதுவா உனக்கு சைகை காட்டுறேன். நீ மெதுவா சீக்கிரமா எந்திரிச்சு வந்துரு. தேங்க்ஸ்கா, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். அனுஷா சரின்னு சொல்லி போய் மரத்துக்கடியில படுத்துக்கிட்டா. அவனே டபுள் ஸ்பீடா வேலை செஞ்சுக்கிட்டு அனுஷாவோட வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அந்த தோட்ட மேஸ்திரி காந்தம்மா அந்த பக்கமா வந்து நெகிழ்ல படுத்துக்கிட்டு இருந்த அனுஷாவ ஜோரா சத்தம் போட்டு கத்துனாங்க. இத பாருமா, யாருமா அங்க? உனக்கு எவ்வளவு திமிரு? வேலைக்குன்னு வந்தியா இல்ல நல்லா படுத்து தூங்கலாம் அப்படின்னு வந்தியா? என்னம்மா அவனி, யாருமா இது? உன் மாமியாருக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? இவ அதிகமா வரதட்சணை கொண்டு வரல அப்படின்னு இவளை வீட்டுல வச்சுக்க பிடிக்காம இங்க வேலைக்காக அமுச்சு வச்சாலா? உன் அத்தைக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. இந்த மாதிரி சோம்பேறிய வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காளே, உங்களுக்கு சம்பளம் மட்டும் கரெக்டா கொடுத்துடணுமா? காந்தம்மா வாய்க்கு வந்த மாதிரி திட்டினதுனால மாமியாரையும் சேர்த்து திட்டினதுனால ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. காந்தம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அவனி காந்தம்மாவுக்கே எடுத்து சொல்லலான்னு பார்த்தா. காந்தம்மா, அப்படியெல்லாம் திட்டாதீங்கம்மா, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுங்க. அவ ரொம்ப நல்லா படிச்ச பொண்ணு. இந்த வெயிலுக்கு அவளால வேலை செய்ய முடியாம தான் கொஞ்ச நேரம் இப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டா. ஒரு 2 நாள் போயிடுச்சுன்னா அவளுக்கே பழக்கமாயிடும். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா. இங்க பாருமா, அவ படிச்சவளாவே இருக்கலாம், ஆனா வேலைக்குன்னு இறங்கிட்டா இறங்கி வேலை செய்யணும்ல. கூலி காசு என்ன சும்மா வந்துருமா? காந்தம்மா அப்படியே திட்டிக்கிட்டு இருக்கும்போது அனுஷா நிதானமா மேல எந்திரிச்சு நின்னு, அக்கா, என்னால முடியலக்கா அப்படின்னு அங்கே பக்கத்துல நின்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா. அனுஷா, என்னம்மா ஆயிடுச்சு? உனக்கு வேலை செய்ய முடியலன்னா வேலை செய்யாத. இவங்க என்ன வேணா திட்டிட்டு போறாங்க. அதோ அந்த மரத்துக்கடியில போய் நின்னுக்கோ. வீட்டுக்கு போனா அத்தை கிட்ட நான் ஏதாவது சொல்லி பொய் சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ அந்த பக்கம் போய் உட்காருப்போ. இல்லக்கா, வேண்டாம், நான் போனா காந்தம்மா உங்களையும் திட்டுவாங்க, அத்தையும் சேர்த்து திட்டுவாங்க.
என்னானாலும் பரவாயில்ல, நான் நிதானமா இந்த வேலையை முடிச்சிடுறேன்க்கா. இப்படி அனுஷா டயர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் வேலை செய்ய வந்தா. அவனை கூட அவளை பாத்துக்கிட்டு அவளும் கடகடன்னு வேலை செஞ்சா. வெயில்ல நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ரொம்ப சோர்வாயி 2 பேரும் கேரேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 2 பேரும் ரொம்ப சோர்வாயி வீட்டுக்கு வந்தாங்க. அங்கேயே திண்ணையில உக்காந்து இருந்த சுசீலம்மா அவங்கள பார்த்து எந்திரிச்சு நின்னாங்க. அப்பா, வந்துட்டீங்களா? ஆமா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க? என்ன அந்த சின்னவ மூஞ்சி அப்படியே வாடி போயிருக்கு? என்ன வேலை செஞ்சாலா இல்லையா? அப்படி இல்லத்த, இன்னைக்கு வெயில் ரொம்ப பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்ததுல. வெயில் அதிகமா அடிச்சா என்ன வீட்டுல என்ன ஏசி போட்டு குடுக்கணுமா? நம்ம யாரும் வெயில்ல வேலை செஞ்சவங்களே கிடையாதா? இவன் வீட்டுக்கு கொண்டு வர வரதட்சணையும் குறைவாதான கொண்டு வந்தா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அத்தை, இன்னைக்கு என்னால ஒண்ணுமே முடியல அத்தை. ரொம்ப வெயில் அடிச்சதுனால வேலைய சரியாவே செய்ய முடியல. உனக்கு வெயில் அடிக்குதுன்னு நீ வேலை செய்யற இடத்துலயே உனக்கு ஏசிய போட்டு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. போய் பாத்திரத்தெல்லாம் கழுவி 2 பேரும் கடகடன்னு சமைச்சிருங்க. நாளைக்கு காலையில மறுபடியும் எந்திரிச்சு வேலைக்கு போனோம்ல. அதுக்குள்ள ரமேஷ், சுரேஷ் 2 பேரும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அனுஷா கண்ணை தொடச்சுக்கிட்டு தன்னோட புருஷன்கிட்ட போய், என்னாச்சு அனுஷா, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. ஆமா, என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல ரமேஷ். அது ஒண்ணு இல்ல ரமேஷ், உன் பொண்டாட்டி புதுசா இன்னைக்கு வேலைக்கு போனால, அவளுக்கு வெயில் ரொம்ப புதுசு இல்ல. வெயில்ல போய் வேலை செஞ்சு வந்ததுனால இன்னைக்கு அவ பாக்குறதுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கா. அம்மா, அவ நல்லா படிச்ச பொண்ணு. அவளுக்கு இந்த வெயில் வேலை எல்லாம் தெரியாது. எதுக்குமா நீங்க அனுப்புனீங்க? அவ படிச்சிருக்கிறது ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யறதுக்கே தவிர இந்த மாதிரி வெயில்ல போய் வேலை செய்யறதுக்கு இல்ல. இங்க பாருப்பா, போதும். பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வந்தது. எப்படி இருந்தாலும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் அம்மா உங்களுக்கு எல்லாம் தூரம் தானே. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவன் தானே. அவ பேச்ச இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருப்ப. அம்மா பேச்ச என்னைக்காவது கேட்டிருக்கியா? சுசீலம்மா அப்படி பேசினதுனால அனுஷாவுக்கும் ரமேஷுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவங்க 2 பேரும் எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. இப்படி அந்த நாள் போயிடுச்சு. மறுபடி நாள் காலையில 8 மணி ஆனா கூட கதவை திறக்கவே இல்ல. அதிகமா ஜுரம் வந்ததுனால அவ படுத்த இடத்துல இருந்து அவளுக்கு எந்திரிக்கவே முடியல. சுசீலம்மா கோவமா கதவை சத்தம் போட்டு தட்டுனாங்க. என்னடி அம்மா அனுஷா, துரை இன்னும் எந்திரிக்கலன்னு தெரியுது. வயலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா எந்திரிச்சு கதவை திறந்து வாடி. சுசீலம்மா கத்திக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல ரமேஷ் கதவை திறந்து அவங்க அம்மாவை பார்க்க வெளியே வந்தான். அம்மா, உங்களுக்கு கொஞ்சமாச்சு தெரியுதா? நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? உள்ள அவளை கொஞ்சம் பாத்தீங்களா? அவளுக்கு நெருப்பா ஜுரம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமே தவிர அவ இன்னைக்கு வயலுக்கெல்லாம் போய் வேலையை செய்ய மாட்டா. பையன் அப்படி பேசும்போது சுஷீலம்மாவுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்குள்ள பெரிய மருமகளான அவனே சத்தத்தை கேட்டு வெளியே வந்தா. ரமேஷ், நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே உங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன். உங்க அண்ணன் வெளிய காரை ரெடியா வச்சிருக்காங்க. நீங்க உள்ள போய் அனுஷாவை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வாங்க. ரமேஷ், அவனி, சுரேஷ் 3 பேரும் சேர்ந்து அனுஷாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. சுசில மட்டும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே சுசீலா கோவமா, ஏண்டா எவ்வளோட ஹாஸ்பிட்டல் பில் ஆச்சு? இன்னும் எவ்வளவு ஆகும் அத்தை? மொத்தமா 20,000 ரூபாய் ஆச்சு. என்னது 20,000? ஐயோ கடவுளே, நேத்து வேலைக்கு போய் சம்பாதிச்சது 300 ரூபாய் 400 ரூபாய் என்னவோ, இப்போ ஹாஸ்பிட்டல் பில்லு 20,000? இவ செஞ்ச வேலைக்கு 1000 கணக்குல சேர்ந்து வந்திருக்கு. ஆமா, இப்ப என்ன சொன்னாங்க? டாக்டர் இனிமே அவளை வெளியவே அனுப்ப வேண்டான்னு சொன்னாங்கத்த. நேத்து அடிச்ச வெயிலுக்கு காந்தம்மா திட்டின திட்டுக்கு அவ உண்மையிலேயே ரொம்ப பயந்து போயிருக்கத்த. அப்போ ஒரு வேலை செய்யுங்க, அவங்க அப்பா அம்மாவை வர வச்சு அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க. இவ இங்க இருந்தா தண்டத்துக்கு எதுக்கு இருக்கணும்? நம்மளுக்கு தானே தலைக்கு மேல செலவு உக்காருது. இவளுக்கு வேலைக்கு போக முடியாது. நோய் புடிச்ச பொண்ண வீட்டுல வச்சுக்க முடியுமா? மாமியாரோட வார்த்தை கேட்ட உடனே மூத்த மருமகளான அவனிக்கு அன்னைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எப்பவுமே மாமியார பார்த்து எகுத்து பேசாதவ அவ மாமியார பார்த்து அன்னைக்கு ரொம்ப கோவமா பேச ஆரம்பிச்சா. அத்தை, என்ன பேசுறீங்க? நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு எங்கேயாவது புத்தி இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். அவளே ஜுரம் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தா நீங்க என்னவோ பணத்தை பத்தி பேசுறீங்க. மனுஷனை விட உங்களுக்கு பணம் தான் முக்கியமா போச்சா?
என்னம்மா அவனி, மாமியாருன்னு கூட பார்க்காம எனக்கே இப்படி எதிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? மாமியாரானா மாமியார் மாதிரி மட்டும்தான் அத்தை நடந்துக்கணும். நீங்க என்னவோ பணம் பேய் மாதிரி நடந்துக்கிறீங்க. மனுஷனை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இந்த வீட்ல பெரிய தலையா இருந்துகிட்டு எங்க எல்லாரையும் பார்க்க வேண்டிய நீங்க வாய்க்கு வந்த மாதிரி இப்படி திட்டுறீங்களே, அதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும். படிச்ச பொண்ண வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவளுக்கு முடியலன்னா பார்க்க முடியாதா? ஓஹோ, பாத்தீங்களாடா, இன்னைக்கு வீட்ல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மூத்தவளான என்ன வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப உங்க கண்ணுக்கு நான் தேவையில்லாதவளா ஆயிட்டேனா? இனிமே இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு ரூமுக்குள்ள போய் சுசீலம்மா கதவை சாத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டாங்க. இப்படி அனுஷா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ உடம்பு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அனுஷாவ வயலுக்கு வேலைக்கு அனுப்பாம வீட்லயே இருக்க வச்சு வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லா வேலையும் அவ கையாலேயே செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க மாமியார். அவனி மட்டும் ஒத்தையிலேயே போய் வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அவனி ஒத்தையிலேயே போய் வயல்ல வேலை செஞ்சுட்டு வர்றது அனுஷாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனி வேலைக்கு போய் திரும்பி வரும்போது அவளுக்கு வந்த உடனே குடிக்க சுட சுட டீ காஃபி எல்லாம் கொடுத்து அவளுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணிய கூட காய வச்சு வச்சிருப்பா. ஐயோ அனுஷா, ஏற்கனவே வீட்ல இருந்துகிட்டு எல்லா வேலையும் நீ ஒத்தையில செஞ்சு ரொம்பவே டயர்ட் ஆயிருக்க. நான் வரும்போது எனக்கும் செய்யணுமா? நானே வந்து என்னோட வேலைய பாத்துக்க மாட்டேனா? அது என்னக்கா நீங்க அப்படி சொல்றீங்க? எனக்காக நீங்க வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வந்தா நான் வீட்ல உக்காந்துக்கிட்டு என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலை செய்யறேன். உங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களேக்கா? அனுஷா அவனுக்கு ஏதோ சொல்லலாம் அப்படின்னு வந்தப்போ சுஷீலா நடுவுல வந்து அவங்கள பார்த்து மூஞ்சிய திருப்பிக்கிட்டு, ஏமா இந்த மகாராணி வீட்ல அந்த மாதிரி வேலைய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏதோ சின்ன சின்ன வேலைய செய்யறா. ஆனா நீ வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரல இந்த குடும்பத்துக்காக. இங்க இந்த ராணி உக்காந்து சாப்பிட்டா எப்படி? அத்தை, என்ன உங்களுக்கு கண்ணு தெரியலையா? வாய மூடிக்கிட்டு இருக்க மாட்டீங்களா? பாவம், அவ காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் வீட்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன் அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல அவ வீட்ல எந்த வேலையும் செய்யாம நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னம்மா அவனி, இவளுக்காக மாமியாரான என்னையே 4 பேரு முன்னாடி நீ அசிங்கப்படுத்தி பேசுவியா? அப்புறம் உங்களை என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? வரதட்சணைய கொஞ்சமா கொண்டு வந்தான்னு நீங்க அவளுக்கு எவ்வளவு கொடுமை கொடுக்கறீங்க. படிச்ச பொண்ணுன்னு கூட பார்க்காம வயலுக்கு அனுப்பி அந்த மிளகா தோட்டத்துல வேலைய வேற செய்ய வச்சீங்க. உடம்புக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனப்போ அதுக்கு 20,000 செலவாச்சுன்னு அப்படி பேசுனீங்க. அவ வேலை செய்யறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஒரு அத்தையா அம்மாவா நீங்க பொறுப்பா இருக்கீங்களா? இல்ல பேய் மாதிரி நீங்க பணம் பணம்னு இப்படியே சாவ போறீங்களா? ஏ அவனி, என்ன பார்த்து என்ன வார்த்தடி சொல்ற? நான் இந்த வீட்டுக்கு மூத்தவ, உங்க அத்தை. இங்க பாருங்க அத்தை, நீங்க மூத்தவங்க, வயசுல பெரியவங்கன்னு நீங்க நடந்துக்கிற விஷயத்த பார்த்துதான் நாங்களும் உங்களுக்கு சொல்லணும். இதுக்கப்புறமாவது நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஒரு மருமகளை வீட்ல வச்சுக்கிட்டு இன்னொரு மருமகளை வேலைக்கு வெளியே அனுப்பிட்டு நாங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறீங்களா? ஆனா என் தங்கச்சிய நான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா கூட உங்க தப்ப நீங்க புரிஞ்சுக்கலனா நாளைக்கு உங்க பசங்களே உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. பார்த்து உஷாரா இருங்க. அவனி கோவத்தோட அந்த மாதிரி வார்த்தையை விட்ட உடனே சுஷீலம்மாவுக்கு மைண்டே பிளாக் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னே தெரியல. மருமக இப்படி எகுத்து பேசினத நினைச்சு அவங்க நெஞ்சுக்கு குத்துன மாதிரி இருந்தது. அவனி சொல்றது கூட உண்மைதானே. ஒரு மருமக வெளிய வேலைக்கு போனா இன்னொரு மருமக வீட்ல இருந்துகிட்டு எல்லா வேலையும் நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் தான் அவ வரதட்சணை கொண்டு வரலன்னு அவளை கொடுமை கொடுக்கற. அவ சொல்றது கூட உண்மைதான். அம்மா அனுஷா, என்ன மன்னிச்சிடுமா. நீ வரதட்சணை குறைவா கொண்டு வந்தேன்னு உன்னை வேலைக்கு அனுப்பி நீ சாவற நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேன். இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுமா. இதுக்கப்புறம் என்னோட தப்ப திருத்திக்கிட்டு நான் சரியா இருக்கேன். நீங்க இனிமே என் மருமகங்க கிடையாது, என்னோட சொந்த பொண்ணுங்க. ஐயோ அத்தை, பரவாயில்ல அத்தை, நீங்க போய் எங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க. நீங்க மாறிட்டீங்கல்ல, அது போதத்த எங்களுக்கு. அத்தை அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு மருமகங்க கிட்ட அவ்வளவு நல்லா பேசினது பார்த்து மருமகங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் வேலைக்கு போறது இல்ல. மாமனாரான குருவையா, ரமேஷ், சுரேஷ் அவங்களே வெளியே வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சாங்க. மருமகங்க 2 பேரும்
மாமியார பாத்துக்கிட்டு வீட்ல நல்லபடியா இருந்தாங்க. அந்த வெயில் காலத்துல ஆரம்பிச்ச மருமகங்களோட கஷ்டம் மாமியாரோட மாற்றத்தினால ஒரு சந்தோஷமான குடும்பமா மாறி போச்சு.